வணக்கம். உங்களுக்கு விந்திராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமியில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்க சார்? ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, பசங்களை வந்து உற்சாகமாக இருக்குது. எங்களுக்கே பார்க்குறப்ப உங்ககிட்ட ஏதாவது கோர்ஸ் இருந்தால் சேர்ந்துடலாம் போல இருக்குது. இப்படியெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னெல்லாம் கிளாஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் சார் அப்படின்னாங்க. அதனால் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஆர்ஜிஆர் அகாடமியில் என்னெல்லாம் கோர்சஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா, இதில் ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா கிராஷ் கோர்ஸு. இன்னும் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றீங்க ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்க்குறீங்களா? +2 படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் காலேஜ் போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறப்ப நீட்டுக்கு ட்ரை பண்ணலாம், ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த விஐடி, அப்புறமா எஸ்ஆர்எம், அதுக்கப்புறமா அமிர்தா, அதுக்கப்புறம் நைசரு, நெஸ்ட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வரும்ல, அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கலான் இருப்பாங்க. அதில் கிராஷ் கோர்ஸ் நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து கவரேஜ் இருக்கும். ஏன்னா இந்த 11th and 12th முடிச்சுட்டு வர குழந்தைங்க நூக் அண்ட் கார்னரில் எப்படியெல்லாம் இந்த கிளாஸஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த சிலபஸ் கம்ப்ளீட் என்சிஆர்டியை வந்து கவர் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஆங்கிளில் வந்து இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்காக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு வரப்போ ஒரு 30 days தான் டைம் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதனால் எந்தெல்லாம் கான்செப்ட்ஸ் வந்து மெயினாக இருக்கோ அதெல்லாத்தையும் கவர் பண்ணி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போர்ட் கைடன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு ஃபாஸ்ட் லேர்னிங் கிளாஸாக இது இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸு. என்னெல்லாம் டாபிக் கவர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தைக்கோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்குது அந்த டாபிக் வைஸ் அப்படின்றத பார்த்து அந்த லெவல் வைஸ் கொஸ்டின்ஸை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு மென்டர்ஷிப்பும் இதில் கிடைக்கும். இங்கே நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் படித்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் சரி, மெடிக்கல் காலேஜஸ்லேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சுட்ருக்காங்களே, அவங்க எப்படி வந்து படிச்சுட்ருக்காங்க, அவங்க இந்த பாதையை எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ஷன். ஏன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நான் படிச்சுட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கும் என்னுடைய செல்ஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்றப்ப ஷேர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட படித்து முடித்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அவங்க பேசினாலே தெரியும்ல, இதே லெவலில் வந்திருப்பாங்க, அதே மாதிரி குழந்தையாக இருந்திருப்பாங்க. அவங்களும் எக்ஸாம் படிக்கிறப்போ ஒரு ஃபியர் இருந்திருக்கும், அவங்களுக்கு படிக்கிறப்போ புரியாமல் இருந்திருக்கும், இல்லை படிக்கிறப்போ அந்த டென்ஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தே வில் கெட் குட் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு அது கைடன்ஸாகவும் இருக்கும். தென் பர்சனலைஸ்டு டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி கொடுப்போம். அதுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 டவுட் செஷன்ஸ் நம்மளுடைய ஃபேக்கல்ட்டியோடு இருக்கும். ஏதாவது முடித்ததுக்கப்புறமா என்ன அந்த குழந்தைக்கு டவுட் இருக்குது, இல்லை ஏற்கனவே முடித்த டாப்பிக்லேருந்து எதனா டவுட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. டவுட்ஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். தென் அந்த ரேங்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், லாஸ்ட் மினிட் எப்படி ரிவிஷன் பண்ணணும், இந்த மாதிரியான செஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணித்தரோம். சரியா? யாருக்காவது ஐடியா இருக்குது +2 முடிச்சுட்டு ஜேஇக்கோ இல்லை நீட்டுக்கோ பண்ணணும் அப்படின்றவங்க இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? இதுக்கான ஃபீஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லைனா கீழே வந்து கூகுள் ஷீட்டு வந்து கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். ரைட்டா? அந்த நம்பருக்கு கால் அதில் வந்து உங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்தே கால் பண்ணி உங்களுக்கு உடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, கிளாஸ் ஷெடியூலு, டைமிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்த ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா பேரண்ட்டுக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸில் சீட்டு வாங்கணும், அதுவும் 100% வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கணும் அப்படின்றப்ப மெடிக்கல் காலேஜில் கூட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கணும் அப்படின்றது தான் நிறைய பேரண்ட்டோட எண்ணமாக இருக்கும், குழந்தைங்களோட எண்ணமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபீஸ் கம்மி தானே, தெரியும்ல நம்மளுக்கு தான் கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 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 ஹாஸ்பிட்டல், இப்போ எம்எம்சியோ இல்லைன்னா ஸ்டான்லியோ இந்த கேஎம்சியோ இந்த ஓமந்தூரோ இதெல்லாம் போய் பார்க்குறப்ப, இல்லைன்னா மதுரை காலேஜோ இதெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், பேஷண்ட் ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருக்கும். அவுட் பேஷண்ட்டும் சரி, இன் பேஷண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். ஒரே வியாதிக்கு பலதரப்பட்ட விதமான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க.
அதனால் நிறைய கற்றுக்க முடியும். புத்தகத்தில் கற்றுக்கிறதோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய பேரண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அமௌண்ட் கூட செகண்டரி தான், ரைட்டா? அப்போது கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப போட்டி ஜாஸ்தி இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா எடுத்துட்டோம்னா 24-25 லட்சம் பேர் எவ்ரி இயர் இந்த எக்ஸாம்ஸ்க்காக நீட்டுக்காக தயாராகிறாங்க, இல்லை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் சீட்டு எடுத்துக்கிட்டோன்னா 1,18,000 சீட்டு தான் இருக்குது டோட்டல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட். அப்போ 50% ஆஃப் த சீட்ஸ் தான் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு எடுத்தோன்னா 60,000 சீட்ஸ் தான் அரௌண்டு வருது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 5,050 சீட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. அப்போ அதனால் போட்டி வந்து கடுமையாக இருக்கும். அதில் 15% சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். தென் 7.5%க்கு சில இதெல்லாம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 3,500 3,600 சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும். அப்போ அதில் கடும் போட்டி நிலவுது. அந்த கடும் போட்டி நிலவுறப்ப அந்த குழந்தைங்க அந்த போட்டியை எதிர்கொள்ளி என்ன பண்ணணும், ஜெயிச்சே ஆகணும். அந்த ஹை கட் ஆஃப் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. அப்போ அந்த படிக்கிறதுல சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். எல்லாருமே ஈஸியாக இருக்கிறத படிச்சிருவாங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் இருக்கிறத படிச்சிருவாங்க. அந்த டஃப்பாக இருக்கக்கூடிய அந்த 10% செக்மெண்ட்டை யார் வந்து கரெக்டாக டேப் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிடறாங்க. அந்த மாதிரி டேப் பண்ணுறதுக்கு கம்பல்சரி அந்த குழந்தைங்க கூட டீச்சர் வந்து கூட இருந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன இடத்துல அந்த வீக்கு இருக்குது, எந்த இடத்துல அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அதனால் ஆர்ஜிஆர் அகாடமி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து 100% வந்து மெடிக்கல் சீட்டு வந்து கேரண்டி கொடுக்குறோம். ப்ரைவேட் கவர்மெண்ட்லேயோ 100% வந்து சீட்டு வாங்குறதுக்கான 100% கேரண்டி கொடுக்குறோம். எப்படி கேரண்டி இந்த கோர்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க கூடயே இருப்பாங்க. எந்த இடத்துல அந்த குழந்தை வந்து மிஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன டவுட்டு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதை டீச்சர் வந்து கூட இருந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து 24/7 வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட அசிஸ்டண்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். தென் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான். ஏன்னா டே ஸ்காலருக்கு இந்த ஸ்பெஷல் பேட்சில் இடம் கிடையாது. ரெண்டாவது வந்து குழந்தை எப்பயுமே இங்கேயே தங்கி இருக்கிறதுனால டவுட்ஸு டீச்சரும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். என்னெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுமோ அது டீச்சர் டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்ரோச் பண்ணி சொல்லிக் கொடுக்க இருக்கும். டீச்சர்கிட்டே எப்போ வேணாலும் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விரும்புறதுக்கு காரணம் அப்படின்னாலும் நம்ம எடுக்கிறது ஒரு பேட்சுக்கு வந்து 20 ஸ்டூடெண்ட் தான். இது எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம வந்து சீட் கேரண்டி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து ஃபீஸ் வேறு ரீஃபண்ட் கொடுக்குறோம். சப்போஸ் அந்த குழந்தை வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் காலேஜ்லேயோ சீட் கிடைக்கல அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம ரீஃபண்ட் கொடுக்குறோம், ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இன்னொரு வருஷம் என்ன ரிப்பீட் பண்ணுற குழந்தை திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் 1 இயர் வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். டபுள் வெடி, சரியா? ஒன்று சீட்டு கேரண்டி, இல்லைன்னா ஃபீ ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம், இல்லைன்னா இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி படிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நிறைய பேர் வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் யாருமே எங்களுக்கு கேரண்டி கொடுக்கறதில்ல சார், திருப்பியும் படிக்கணுன்னாலும் ஃபீஸ் கேட்குறாங்க சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் டெஸ்ட்டு எழுதணும் மெயினாக, ரைட்டா? டெஸ்ட்டு எழுதி தான் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து நம்ம அட்மிஷன்ஸ் போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கறது, எம்சிக்யூவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த பேப்பரை முடிக்கிறப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்த அந்த 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்துலேயே முடிக்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் முடிக்கிறது, எப்படி இப்போ அந்த கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுறப்ப கரெக்டாக எப்படி ரீட் அவுட் பண்ணுறது, அதில் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாம் வந்து கிளியராக எப்படி படிச்சுக்கிறது, அப்புறமா எப்படி எழுதுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கூட கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுறப்போ மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து போகுது. அப்போ ஒரு 20 மார்க் போச்சுன்னா நம்மளுக்கு எங்கேயோ போய்டும் ரேங்க். ஒரு நம்பர்லேயே கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. அப்போ 20 மார்க் போயிடுச்சுன்னா என்னுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடும். 6,000 7,000 ரேங்க்கு கிட்டே போயிடுச்சுன்னா எனக்கு சீட் கிடைக்காது. இருக்கிறதே 3,600 சீட்ஸு அப்படின்னு இருக்கிறப்ப எப்படி வந்து எனக்கு கிடைக்கும்னு. அதனால் அதை எப்படி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக எங்கெல்லாம் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராமில், ரைட்டா? தென் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36+1 37 செமி கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவங்கக்குள்ள ஈவினிங் அவங்க கூட பேசுகிறாங்க. பேசி அந்த குழந்தையோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன,
அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணதை தான் இவங்க சொல்கிறாங்களா, அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சப்ஜெக்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஏன்னா டீச்சர் ஆங்கிளில் வந்து பார்க்குறப்ப குழந்தை வந்து டீச்சர் ஒரு மேலாக வச்சு வந்து மேல் லெவலில் வச்சு பார்ப்பாங்க. அந்த டீச்சர் கூட என்ன தான் இருந்தாலும் டீச்சர் தான், அந்தளவுக்கு க்ளோஸாக குழந்தைங்க போக முடியாது இல்லை. ஆனால் இதே நம்ம அதே மாதிரி படித்து இன்றைக்கி காலேஜில் படிச்சிருக்கிற குழந்தைங்க கூட வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிடுறாங்க, கனெக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரீம் எப்படி அச்சீவ் பண்ணாங்களோ இவங்களும் அதே ட்ரீமை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க கூட 2 பேருமே கனெக்ட் ஆகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரியல் அச்சீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப மென்டர்ஷிப் ஈஸியாகவும் கிடைக்கிது. ரைட்டா? இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த ஸ்பெஷல் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம் RGRல. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய நேமு, உங்கள் அப்பா நேமு, காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இது ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. தென் RGRோட அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். +2 முடிச்சுட்டு இருப்பாங்க, நான் வெயிட் பண்ணி படிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு +2 முடித்தப்போ ஒரு எக்ஸாமு கிராஷ் கோர்ஸோ எழுதி பார்த்துருப்பாங்க. நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் சார், ஒரு வாட்டி எழுதினாலே அடுத்தது ரிப்பீட் தானே, அப்போ ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வெயிட் பண்ணி நான் 1 இயர், ஏன்னா நான் +2 படிக்கிறப்ப எனக்கு டைம் கிடைக்கல சார், நான் +1 படிக்கிறப்ப நீட்டுக்கு நான் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் சொன்னாங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ண, இருந்தாலும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் வந்து மார்க் அந்த அளவு ஸ்கோர் பண்ண முடியல, நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீட்டுக்கும் சரி, சார் நான் ஐஐடி வாங்கணும், ஐஐடிக்கு போகணுன்னு ஆசை இருக்குது சார், எனக்கு IIIT போகணுன்னு ஆசையாக இருக்குது சார், NIT போகணுன்னு ஆசை இருக்குது சார், ஏதாவது ஒரு காலேஜில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4 வருஷம் கழித்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கிறத விட நான் ஒரு நல்ல காலேஜில் போகணுன்னா நல்லா இருக்குமே சார் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, ஐசர் போகணும், இந்த மாதிரி IISc போகணும், இல்லைன்னா ஐசெட்டில் போகணும் அப்படின்றவங்க இம்மிடியேட்டாக அந்த +2 முடிச்சுட்டு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை மெடிக்கல் காலேஜில் போய் கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நம்ம வந்து கொடுக்குறோம். ரைட்டா? இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. +2 முடித்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் +2 கம்ப்ளீட்டட் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்டு. இது கம்பல்சரி 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கணும். இது கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ரோக்ராம். அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். மெடிக்கலுக்கும் சரி, இன்ஜினியரிங்கும் சரி சீட்டு வந்து அஷ்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய கோர்சஸும் இதில் வந்து இருக்குது. ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்டு. இது வந்து இந்த 1 இயர் படிக்கிறது மூலயமா என்ன ஆகும்னா, அது மெடிக்கல் போனாலும் சரி, இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸும் போகிறப்ப ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செக்யூர்டாக இருக்கும். சரியா? அதை பார்த்துங்க. தென் இந்த கிளாஸஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், லேர்னிங் வந்து ஆப்ஷன்ஸு. ஏன்னா வீட்டில் இருந்தும் வந்து போகலாம், இல்லைன்னா வந்து ஹாஸ்டல்லையும் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். டே ஸ்காலரும் இருக்குது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபீஸ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஏன்னா குவாலிட்டிக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். தென் 1 இயர் இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைக்கும், ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாரிட்டியோடு கொடுப்பாங்க, டவுட்ஸ் எதுனா இருந்ததுன்னா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி தான். தென் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கிடைக்கும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் கூடயும் இண்டிவிஜுவலாக வந்து டீச்சர்ஸ் வந்து பேசி நல்ல வந்து ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க. அதே போல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெகுலராக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் கவர் பண்ணுற டெஸ்ட்டும் இருக்கும், ஃபுல் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாரம் அந்த குழந்தை என்ன மாதிரியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து SMS போகும். எவ்ரி மந்த்து வந்து பார்த்திங்கன்னா இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் வைப்போம். அது இல்லாமல் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தேவைப்படுது, கேர் தேவைப்படுது, வீட்டில் இருந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றப்ப எங்கள் ஃபேக்கல்ட்டியே வந்து பேரண்ட்டுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல அருமையான ப்ரோக்ராமு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா? இந்த ரிப்பீட்டர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா RGR அகாடமியோட நம்பர் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பரு, என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றத கிளியராக கொடுத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி அட்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட்டா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் ப்ரோக்ராம்ஸு. நீட்டு JEEக்கு என்ன சார் ரெகுலர் ப்ரோக்ராம்,
இப்போ தானே ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறீங்களே அதில் இது நான் ரெகுலர்னா கரண்ட்டு 11th 12th படிக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கான ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது நீட்டு ஜேஇக்கு. +1 +2 படிக்கிறப்பே, ஏன்னா ஒரு +2 முடிச்சு தான் இந்த எக்ஸாம் எழுதணும், இருந்தாலும் ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு 11th வரப்பயே கரெக்டாக அந்த 11th வரப்போ ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. +1 படிக்கிறப்ப +1, +2 படிக்கிறப்ப +2, இது ரெண்டுத்தையுமே சைமில்டேனியஸாக ஸ்கூலோட சேர்த்த மாதிரி அழகாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் இது. 10th முடிச்சுட்டு 11thலேயே ஜாயின் பண்ணிடலாம். 2 year வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் இருக்கும், ஸ்ட்ராங் வந்து ஃபவுண்டேஷன் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் சைமில்டேனியஸாக NCERT சிலபஸ் தான் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீட்டுக்கோ ஜேஇக்கோ இவங்க வந்து ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எப்படியெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் கான்செப்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுவாங்க, குழந்தைங்களும் சால்வ் பண்ண வைப்பாங்க. நீட்டு அண்ட் ஜேஇ ஃபோக்கஸ்டு கரிக்குலம் கவர்ஸ். இதில் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCERT ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுவாங்க. மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களும் இருக்காங்க, டே ஸ்காலரும் இருக்காங்க, இல்லை ஸ்கூலுக்கே போகாமல் NIOSல வந்து படிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் நீட்டுக்காக படிக்கிறவங்க, ஜேஇக்காக படிக்கிறவங்களும் இந்த கோர்ஸை வந்து எடுத்துகிட்டு படிக்கலாம். NIOSக்கும் வந்து பார்த்திங்கன்னா NCERT தான் சிலபஸ் அப்படின்றதுனால குழந்தைங்க நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸு, தென் பர்சனல் மென்டர்ஷிப் வித் ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மென்டர்ஷிப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டெஸ்ட்டு வைப்போம், அதில் மானிட்டர் பண்ணுவோம். மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SMS மூலயமா பேரண்ட்டுக்கு போகும். தென் எவ்ரி மந்த் வில் கண்டக்ட் த பேரண்ட் மீட்டு. அதில் ஏதாவது குழந்தைங்க வந்து ஆப்சென்ட் இருக்குது, இல்லைனா ரெகுலராக இம்ப்ரூவ்மெண்ட் தேவை இருக்குது, இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கல எதனா டிஃபிகல்ட்டி இருக்குது, அவங்க எதனா வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஹேவ் த பேரண்ட் மீட்டு. இது ரேங்க்கு நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸு, தென் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்ல சப்போர்ட் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் எக்ஸாம்ஸு +2 எக்ஸாம் முடிச்சுட்டு அழகாக இந்த எக்ஸாம்ஸையும் எழுதி உடனே கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த ரெகுலர் ப்ரோக்ராம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10th முடித்தவங்க 11th போகணுன்றவங்க ஜாயின் பண்ணலாம், இல்லை 11th முடிச்சுட்டு +2 போகணுன்றவங்க ஜாயின் பண்ணலாம். வீக்கு ஈவினிங்கில் கிளாஸஸ் இருக்குது, சண்டேஸ்லேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே இந்த ப்ரோக்ராம் படிக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் படிக்கணுன்னா NIOS படிச்சுக்கிட்டு நம்மளுடைய கிளாஸஸையும் எடுத்துக்கிட்டு அழகாக ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அடுத்த ப்ரோக்ராம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் எல்லா இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு, தென் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸு, தென் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு, இவங்க எல்லாம் வந்து நடத்தக்கூடிய BA, BSc, BE, BTech, தென் வந்து அக்ரிகல்ச்சரு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெரைனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து +1 +2ஓட NCERT சிலபஸ் தான் இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸாம் +2 முடித்ததுக்கப்புறமா இதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 30லேருந்து 40 நாள் டைம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம RJR அகாடமி கியூட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். இது 1 month, மேக்ஸிமம் 30லேருந்து 40 days வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும். 1 year படிக்கணுன்னாலும் படிக்கலாம், அந்தளவுக்கு டெப்த்தாக ஒன்றும் இருக்காது, ஈஸி தான் இந்த எக்ஸாம்ஸு. போட்டி வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், குவாலிட்டி கோச்சிங் அட் ஏ கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். சிலபஸ் கவரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் கியூட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஓவராலாக கவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணி தருவோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா NCERT கவர் ஆகும். கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஸ்ட்ரீம்லேயுமே இருக்குது. இது இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கணும் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கணும் படிக்கலாம், BScயில் மேக்ஸ் படிக்கணுன்னாலும் படிக்கலாம், BTechல வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கலாம், இல்லைன்னா BScயில் இருக்கக்கூடிய BA எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், BA அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம், BCom காமர்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பார்க்கலாம். அப்போ RJR அகாடமியில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறமா இங்கிலீஷு, ஆப்டிடியூடு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு, ரைட்டா, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டடீஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐடியா இருக்குன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம்.
இதுக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும், இதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது ஆன்லைன் கோர்ஸ் தான். எஸ்பெஷலி கியூட்டுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். இதில் டவுட் செஷன் வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க கூட 1-on-1 டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் அவங்க டவுட்ஸை வந்து சென்ட் பண்ணாலும் அவங்க சென்ட் பண்ணி அவங்களுக்கு திருப்பியும் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ரைட்டாக இது பெர்ஃபார்மன்ஸு ட்ராக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் வைக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த மார்க்ஸ் வந்து SMS மூலயமா பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கன்வே பண்ணுறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கியூட் ப்ரோக்ராமு. 1 மந்த் ட்ரைனிங்கோ இல்லை 1 இயர் ட்ரைனிங்கோ உங்களுக்கு தேவை அப்படி இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லைனா கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அது உங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பரு, தென் 11th படிக்கிறீங்களா, 12th படிக்கிறீங்களா, 12th முடிச்சிட்டிங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த அருமையான ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ப்ரோக்ராமு, எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், பண்ண வேண்டிய ப்ரோக்ராம். என்ன சார் எல்லாருமே வேண்டிய ப்ரோக்ராம்ன்றீங்களா? இட்ஸ் எ ஃபவுண்டேஷன். நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நீட்டுக்கு சரி, ஜேஇக்கு சரி, ஐசருக்கு சரி, IISக்கு போகணுன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இந்த பயாலஜி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் இந்த ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு குழந்தை அந்த சப்ஜெக்ட் என்ன படிக்குதோ அதை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்ட் கிளாரிட்டியோட படிச்சுட்டு என்ன படிக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் இருந்து தான் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு அதை என்றைக்கு வந்து இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிக்க இதை பேஸ் பண்ணி நானும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு எப்போ அந்த குழந்தைக்கு அந்த நம்பிக்கை வரும்னா அந்த அந்த படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப தான் வரும். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து RGR ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்குது. ஃப்யூச்சரில் எதனா படிச்சுட்டு போடும். ஆனால் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னா RGRோட ஆன்லைன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கம்பல்சரி படித்தே ஆகணும். இதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இதில் என்னென்ன கவர் பண்ணி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து 100% ஆன்லைன் தான் இது. சரிங்களா? ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து பார்க்க முடியும். ரெண்டாவது இந்த கிளாஸ் வந்து லைவ் செஷனாகவும் அட்டன் பண்ணலாம். எனக்கு முடியாமல் போயிடுச்சு, என்னால் பார்க்க முடியல அப்படின்றப்ப அந்த செஷன் அப்படியே ரெக்கார்ட் ஆகியும் அந்த ரெக்கார்ட் செஷனும் அப்புறம் பார்த்துக்கலாம். சப்போஸ் ரெக்கார்ட் ஆச்சுன்னா எனக்கு டவுட்னா எப்படி சார்னா, ரெக்கார்ட் ஆச்சுன்னா டவுட் இருந்ததுன்னா முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு வித் ஃபேக்கல்ட்டியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் கிளியரிங் செஷனு, ஃபீட்பேக் செஷன் அப்படின்றது வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை என்ன வேணுமோ சொல்ல முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, அவங்க பேரண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன டவுட்ஸ் இருக்கிறத சொல்லலாம், டீச்சர் நடத்துறது எப்படி புரியுதுன்னு சொல்லலாம், ஒர்க் ஷீட் கொடுத்ததெல்லாம் குழந்தை பண்ணுதா அப்படின்றத கன்வே பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவாக. ஏன்னா நம்ம படித்து முடித்து 1 இயர் கழிச்சு உங்கள் குழந்தை சரியாக பண்ணலைன்றதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யூஸே கிடையாதுண்ணே முடிஞ்சதுக்கப்புறமா. அப்போ பண்ணுறப்பயே ஒவ்வொரு வாரமும் தெளிவு பண்ணிட்டு புரியல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகணும் அப்படின்றத வைக்கணும். அப்படின்றதுக்காக தான் RGR அகாடமியில் கம்பல்சரி எவ்ரி வீக் ஃபீட்பேக் செக்ஷன் அலாங் வித் த பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. எடுப்பாங்க, பாடம் போவாங்க, வருவாங்க, மார்க் வரும், படிக்கிறாங்களா இல்லையான்றதை பார்த்துப்பாங்க. இது வந்து கம்பல்சரியாக நம்ம RGRல கொடுக்குறோம். இது நம்ம சொன்ன மாதிரி சயின்ஸு கவர் ஆகுது, அதில் மேக்ஸ் கவர் ஆகுது. ஜென்ரலாக வந்து ஆப்டிடியூடும் கொடுக்குறோம். ஏன்னா அந்த குழந்தைய வந்து ஆப்டிடியூடு ஸ்கில்லு நல்லா இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், ஹையர் லெவல் போகிறப்ப ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸு, சயின்ஸ், ஆப்டிடியூடில் கான்செப்ட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு போகிறதுக்கும், தென் ஒலிம்பியாடு, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மனதைரியத்தை ஒரு 6ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அழகாக படிப்படியாக 6ல் என்ன தெரிஞ்சிருக்காங்களோ 6, 7 என்னத்தை படிச்சிருக்கணுமோ அது 8ல் வரப்போ வந்து அந்த ஸ்ட்ராங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்டு மென்டாலிட்டி வந்துடும். அப்புறமா 9th வரப்பே ஆமாம் இந்த ஸ்ட்ரீம் தான் நான் போகணும், இதுக்கேற்ற மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த 10th வரப்போ கம்ப்ளீட் ஒரு ஷைன் ஆகிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி அந்த குழந்தைக்கு வந்து 11th வரப்போ இருக்கிறதுக்குமே அருமையாக வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? இதில் வந்து வீக்லி டெஸ்ட் இருக்குது, தென் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், தென் ஒர்க் ஷீட்ஸ் வந்து கொடுக்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சு ட்ராக் பண்ணி ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்றதை பேரண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட வந்து ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்க்குறோம். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற நிறைய குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக்கை வந்து நம்மளை கேட்டு பாருங்கள். யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா நம்மளுடைய
யூடியூப்லேயும் கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட ஃபீட்பேக்கை எடுத்து இப்போ பார்க்குறாங்களா, எப்படி சொல்கிறாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கு. ஒரு 2-3 செஷன் அட்டன் பண்ணாலே அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப திருப்தியாகிடுது. ஏன்னா ஸ்கூல் மார்க்கு கூட இம்ப்ரூவ் ஆகுது, கண் கூட வந்து அந்த குழந்தைங்க பார்க்குது. அதனால் வந்து ஆர்ஜிஆர் வந்து வி ஆர் கமிட்டட். அந்த 6th-லேருந்து 10th போகிற குழந்தை மேக்ஸ் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கஷ்டம், எனக்கு தெரியாது, எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லவே கூடாது. மார்க்குக்கு மார்க்கு, நாலேஜுக்கு நாலேஜு, கிளாரிட்டிக்கு கிளாரிட்டி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியது. அஃபோர்டபுள் ஃபீஸ் அகைன். எவ்வளோ கிடைக்குதுன்னா ஃபீஸ் சைன்னு ஏறும்ல, இல்லவே இல்லை. நார்மல் ஃபீஸில் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் இருந்தாலே பரவாயில்ல, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்கள் குழந்தைங்கள ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஃபேக்கல்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஃபேக்கல்ட்டி, இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் இருக்கும். எது டவுட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பேரண்ட்டுக்கு கொடுத்து ஏதாவது கிளாரிட்டி வேணும்னாலும் உடனே கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ட்ராங் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் எ பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி ஆன்லைன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். மஸ்ட் என்ன கேட்டால் ஒவ்வொரு குழந்தையும், தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் படிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணுதுன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ண அந்த குழந்தை ஏதோ மிஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுவே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை 6லேருந்து 10 வரைக்கும் வந்துட்டுன்னு வச்சுங்க, ஃபிங்கர் டிப்ஸில் அந்த குழந்தை வந்து எடுத்திங்கன்னா வச்சுக்கோம். எஸ், நான் ஜெயிச்சிருவேன், என்னால் சாதிச்சிருவேன், என்னால் சப்ஜெக்டில் எது கேட்டாலும் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். ஜாயின் பண்ணணுன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லைனா கீழே வந்து கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம், அதில் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட நேமு, அப்பாவோட நேமு, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இன் 6th standard இல்லை 7th 8th 9th 10th எங்கே இருக்கீங்களோ அதை போட்டுட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேக்கல்ட்டியே பேசுவாங்க. நீங்கள் பேசுங்க, ஒரு ஃபவுண்டேஷன் ஃபேக்கல்ட்டிக்கிட்ட ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ மேத்தமெட்டிக்ஸோ இந்த ஃபேக்கல்ட்டிக்கிட்ட பேசுங்க. இல்லைனா ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஹெட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இந்த அருமையான ப்ரோக்ராமுக்கு அப்புறமா வேறு எதனா ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆமாம், ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வீட்டிலேருந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா? செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு எவால்வேட் பண்ணுறதுக்கு முடியலையே, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படியெல்லாம் நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத கொடுக்குறோம். டாபிக் வைஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையாக ஒரு 4-5 டாபிக் எடுத்துகிட்டு யூனிட்டாக படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி. இல்லை நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 11th standard படிச்சுட்டேன் சார், அதில் 2 வால்யூம் இருக்குது சார், வால்யூமாக எனக்கு டெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னாலும் சரி. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் படித்து முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் சரி. இல்லை அந்த எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே போல் நான் மார்க் எக்ஸாம் எழுதணுன்னாலும் சரி. கம்ப்ளீட்டாக டெஸ்ட் சீரியஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து நீட்டுக்கும் சரி, ஜேஇக்கும் சரி, கியூட்டுக்கும் சரி, இல்லை விஐடி எக்ஸாம்ஸ் இருந்தாலும் அமிர்தா எக்ஸாம்ஸு, எஸ்ஆர்எம், இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபுல் லென்த்து, நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்டும் எழுதலாம், யூனிட் டெஸ்ட்டும் எழுதலாம், மார்க் டெஸ்ட்டும் எழுதலாம். எக்ஸாமில் போனால் அந்த ரியல் எக்ஸாமினேஷன் ஃபீல்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நேரடியாக வந்து மற்ற பார்த்திங்கன்னா உட்காந்து எழுதுறதுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ஜிஆர் அகாடமி சென்டர்ஸில் நீங்கள் வந்து டைரெக்டாக டெஸ்ட் எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணி நாங்களும் அதுக்கும் கைடன்ஸ் கொடுக்குறோம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் டீச்சர்ஸ் வந்து இமீடியட்டாக சப்போர்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணுறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுறோம். டீட்டெயில்ஸ் முடிச்சதுக்கப்புறமா அந்த கீஸு தென் டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி அந்த எக்ஸாம்ஸை அப்ரோச் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக முடிக்கிறப்ப எப்படி தப்பு பண்ணாமல் இருக்கணும், எப்படி அக்யூரஸியோடு பண்ணணும், அந்த எக்ஸாமினேஷனோட ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அந்த ட்ராக்கில் கொண்டாந்துட்டு ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கிறதுக்கும் அந்த பியர் காம்படிஷனோடு இருந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த நீட்டு இந்த டெஸ்ட் சீரியஸும் அந்த மார்க் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு டாப்பர் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவார், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் லைக் ஏ டாப்பர், பர்ஃபார்ம் லைக் ஏ சாம்பியன் அப்படின்ற ஒரு கேரண்டியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் வந்து கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம், கெரியர் கைடன்ஸ். இப்போ நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், எந்த இன்ஸ்டியூஷன் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள், ரைட்டா? இது சார் எங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல, என்ன கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்றப்ப நம்ம கெரியர் கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். இது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி
பேசிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சென்னையில் இருந்தால் வந்து நேராக வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்து கால் பண்ணுறீங்க சார், நான் நேராக வந்து பார்க்கணுன்னு. எனக்கே கஷ்டமாக இருக்குது. தருமபுரியில் இருக்கேன் சார், நான் நேராக வந்து உங்களை பார்க்கணும் சார்ன்றாங்க. நாகர்கோவிலில் இருக்கேன் சார், நான் உங்களுக்கு வந்து நேராக விசிட் பண்ணி என் குழந்தைய கூப்பிட்டு வந்து பேசணுன்றாங்க. அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வர வேண்டாம். என்ன ஏன்னா மானிட்டரியாக பார்க்கணும், உங்களுக்கு வந்து டைமையும் பார்க்கணும், அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 minutes நான் உங்களுக்காக நான் அலாட் பண்ணி நம்ம உட்காந்துட்டு நம்ம பேசலாம். ரைட்டுங்களா? கூகுள் மீட்டில் பேசலாம். இப்போ தான் வாய்ப்புகள் வசதிகள்லாம் நிறைய இருக்கே. என்ன வீடியோ கால்லேயே வந்துடலாம். அந்த மாதிரி பார்த்து பேசிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை கிளாரிட்டி நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? ஓகே. மேலே ஏற்கொண்டு பேசணுன்னா என்னுடைய நம்பர் தான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். 9176552121. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.